MMO அதாவது மேக்ஸிமம் மவுத் ஓப்பனிங் ஆர் ஜா ஓப்பனிங் எப்படி மெஷர் பண்ணுவோம் தெரியுமா? ஒருத்தவங்க மவுத்தை as wide as possible ஓப்பன் பண்ணால் the edges of their upper and lower teeth 50 millimeters ஆவது இருக்கணும். இதில் ஆவரேஜ் பர்சனுக்கு 40 to 50 millimeters இருக்கணும். அதுதான் நார்மல். less than 35 millimeters இருந்தால் it means you have a muscular or a jaw joint problem. ஸோ இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஜென்ரலி பார்த்தீங்கன்னா 25 to 27 millimetersல மவுத் ஓப்பனிங் இருந்துச்சு அப்படின்னா அது மோஸ்ட்லி ஜா ஜாயிண்ட் ப்ராப்ளமாக இருக்க சான்ஸ் இருக்குது. இதுவே 27 millimetersலேருந்து 35 millimetersக்குள்ளே இருக்குது, இல்லை 25 millimetersக்கும் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அது மோஸ்ட்லி மசில் டைட்னஸாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டிலையே செல்ஃப் டெஸ்ட் பண்ணலாம். உங்களோட ஃபர்ஸ்ட் 3 ஃபிங்கர்ஸை வெர்டிக்கலாக உங்கள் வாயில் ப்ளேஸ் பண்ணி கம்ஃபர்டபுளாக ஃபிட் ஆகுதான்னு செக் பண்ணலாம். ஆர் ஒரு ஃப்ளெக்சிபிள் ரூலரை வச்சு நான் சொன்ன மாதிரி அப்பர் அண்ட் லோவர் ஃப்ரண்ட் டீத்தோட எட்ஜஸை அளந்து பார்க்கலாம். கான்ஸ்டண்ட்டாக நிறைய வாட்டி 35 millimetersக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு TMJ ஸ்பெஷலிஸ்ட்டை நீங்கள் உடனே விசிட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது சம்டைம்ஸ் பெயின்லெஸ்ஸாக கூட இருக்க சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு பெயினே இல்லை, ஆனால் மவுத் ஓப்பனிங் கம்மியாக இருக்க கூட சான்ஸ் இருக்குது. பட் அப்படி இருந்துச்சுன்னாலும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மவுத் ஓப்பனிங் கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும்.